ஹலோ மேடம். ஹலோ மீனா மேடம், நம்ம எப்பவுமே வந்து டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் நிறைய ருசியில் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு வந்து லெமன் மின்ட் ஐஸ் டீ பண்ண போறோம். வாவ், ஐஸ் டீ. ஐஸ் டீ இது ரொம்ப ஃபேமஸ் அப்ராட்லாம். இந்தியால ஐ டோன்ட் திங்க் அவ்வளோ அவேர்னஸ் வரல. சம்மர்ல இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். ஸோ ஐ தாட் ஐ வில் ட்ரை திஸ். ஓகே. நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன வெயில் அடிச்சாலும் அந்த டீ குடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த டீ குடிச்ச உடனே அப்படியே வேர்க்கும், அப்படியே ரொம்ப ஹாட்டா இருக்கும். இருந்தாலும் அந்த டீயோடைய அந்த ஃப்ளேவர் அவங்களுக்கு வேணும். ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த ஐஸ் டீயை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஏற்கனவே வந்து கோல்ட் காஃபி செஞ்சிருந்தோம். இன்னைக்கு ஐஸ் டீ செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்? இதுக்கு வந்து டீ பேக்ஸ் 2, சுகர், மின்ட், இதெல்லாம் ஃப்ளேவருக்கு தான். மின்ட் அண்ட் லெமன் அண்ட் வாட்டர், நோ மில்க், ஐஸ். ஓ, இது வந்து பால் கிடையாது. ஓகே. அண்ட் ஒரு பிக்சர் நிறைய பண்ணி ப்ரீவியஸ் டே வச்சிங்க, நெக்ஸ்ட் டே சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த ஃபுல் எசன்ஸ் உள்ள இறங்கி. ஸோ லைக் இட் கீப் சிப்பிங். இட்ஸ் வெரி டேஸ்டி, ஹெல்த்தி ஆல்சோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வந்து முந்தின நாள் நைட் ஒரு ஈவினிங் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக அந்த வெயில் ஸ்டார்ட் ஆகிடும் 10 மணிக்கெலாம். ஸோ அப்பத்துலேருந்து நீங்கள் ஈவினிங் 4-5 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து சிப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல சில் ஐஸ் டீ இருக்கும். அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் சுகர் யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் ஹனி, சுகர் சப்ஸ்டியூட். ஓகே. ஸோ இது பேசிக் ரெசிபி நான் சொல்லித்தரேன். ஸோ நம்ம இப்போ வந்து டீ பேக் வச்சிருக்கோம் இந்த மாதிரி. இதுக்கு பதில் நம்ம தனியாக டிகாஷன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வடிகட்டிக்கலாம். சுகர். ஸோ டீ பேக் வேணும், 2 டீ பேக். தேவையான அளவு சர்க்கரை, லெமன், எலுமிச்சை பழம், அப்புறம் புதினா இலைகள், தேவையான அளவு தண்ணி அண்ட் ஐஸ் கியூப்ஸ். ஆமா, இதே ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ண போறோமா இல்ல கியூப்ஸ்? ஸோ வென் யூ இது ஃபுல்லா அந்த இது ஃபுல்லா ஐஸ் கியூப்ஸ் போட்டு I'm going to pour the tea over that. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் இது வாட்டர் பாயில் பண்ணிடலாம். ஒரு 2 கப்க்கு 2 bags of tea. ஓகே. மெஷரிங் இருக்கு. 2 கப்ஸ் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 2 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணுமா? ஆமா, கொஞ்சம் பாயில் பண்ணிட்டு we are going to அந்த டீ பேக் மேல போட போறோம். ஓகே. சோ அப்பதான் உங்களுக்கு அந்த எசன்ஸ் வரும் இல்லையா, டிகாக்ஷன். ஓகே, இப்போ தண்ணி வச்சிருக்கோம், நல்லா கொதிக்கட்டும். ஸோ இது உள்ள ஃபர்ஸ்ட் டீ பேக்ஸ் போட்டுடலாம். நிறைய ஃப்ரூட் ஃப்ளேவர் வச்சு கூட பண்ணலாம். இது ஆக்சுவலி ஐஸ் டீ. ஃபியூ மின்ட் லீவ்ஸ். மின்ட் இஸ் எக்ஸலன்ட் ஃப்ளேவர் ஆக்சுவலி. மின்ட் ஜஸ்ட் ஸ்டேர் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் ஈவன் இந்த மாதிரி நல்லா சில்லுன்னு அந்த டீ குடிக்கும் போது இந்த மின்ட் லீவ்ஸ் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். டெஃபினட்டா ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் நமக்கு. கரெக்ட். அந்த லெமன் அண்ட் மின்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் வெரி வெல் ஆக்சுவலி. அண்ட் இது வந்து ஒரு டைஜஷன் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மின்ட் லீவ்ஸும் அந்த லெமனும் நிறைய. அப்போ சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எவ்ரி மீல், முக்கியமா லஞ்சுக்கு அப்புறம் வந்து அவங்க டீ குடிப்பாங்க. ஆமா, அண்ட் தே ஸ்டே யங் ஆல்சோ. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ரெகுலர் சோடா அந்த மாதிரி பதிலா இது குடிச்சோம்னா யூ ஃபீல் குட் ஆல்சோ. ஓகே. ஸோ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பிகாஸ் அந்த தண்ணியோடைய அந்த அது கூட வந்து அந்த தண்ணிக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த பச்சையா தண்ணி வந்து ரொம்ப கொதிக்காம இருந்ததுன்னா அது டீல வந்து தெரிஞ்சிடும். ஆமா, நல்லா கொதிக்கட்டும். அப்பதான் அந்த எசன்ஸ் இறங்கும். ஆமா, அந்த டீ பேக்ல இருக்கிற அந்த எசன்ஸ், அந்த டிகாஷன் அப்பதான் இறங்கும். ஓகே, இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆயிட்டு. ஸோ ஓவரா பாயில்ஸ் வர வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் இந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சப்ப போறோம். ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வில் ஸ்விட்ச் ஆஃப் தி ஸ்டவ். ஓகே. ஸோ இதுல போட்டுட்டு இதுல டீ பேக்ஸ் அண்ட் இது போட்டிருக்கோம் இல்லையா, மின்ட் லீவ்ஸ். ஸோ அது போட்டு ஒரு 2 minutes செட் ஆகட்டும். ஓகே. தென் அதுக்குள்ள இதுல சுகர் போட்டுக்கலாம். ஓகே. இப்போ இதுல வந்து 2 டீ பேக் அண்ட் கொஞ்சம் புதினா இலைகளை வந்து சும்மா பிச்சு போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அந்த தண்ணி வந்து இப்போ அதோட ஒரு 2 நிமிஷம் அந்த சூடான தண்ணியை நம்ம ஊற்றுனதுக்குள்ள அந்த டிகாஷன், அந்த மின்ட் லீவ்ஸோட எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில இறங்கும் இல்லையா அந்த 2 minutesல. ஸோ இதில் ஒரு 5 to 6 teaspoons சுகர் இருக்கு, அப்படியே ஆட் பண்ணிடலாம். நான் இதை வந்து எசன்ஸ் இறங்கிட்டு பாருங்க. ஸோ மோர் யூ வாண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபிட் பண்ணி வைக்கலாம். ஸோ வடிகட்டிடலாம். ஸோ எவ்வளோ நேரம் அந்த டைம் கொடுக்குறோமோ நம்ம அவ்வளோ எசன்ஸும் அவ்வளோ நல்லா அந்த டிகாஷன் கிடைக்கும்.
So this is our main base ingredient. Okay. So இதுல வந்து நம்ம லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சக்கரை கரையணும் இல்லையா? கரையணும். அதுக்குள்ள லெமன் பிழிஞ்சிடலாம். 2 lemons எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஐஸ் டீ வந்து ஹாட் டீயா இருக்கு. அது எப்படி இவங்க ஐஸ் டீயை கன்வெர்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு. இந்த அமெரிக்கால வார் டயர்லலாம் soldiers were served this thing. So they really ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு ஆக்சுவலி. So that's how it became a big hit in US. Okay. So இங்க இருக்கிற நம்ம ஊர் சோல்ஜர்ஸ் பிடிக்குதுன்னு தெரியல. பட் எனிவே நிறைய பேருக்கு வந்து லெமன் டீ ரொம்ப பிடிக்கும். ஆமா. அண்ட் அதுல வந்து அந்த மின்ட்டோட அந்த எசன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா. ஸோ அதை வந்து சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம எல்லாரும் லைக் பண்ணுவோம். So we'll save ஒரு 2 rind for இது decoration. இதுலயே நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. பீச், ஆப்பிள், நிறைய you can make இதுல fruity flavors. ஆமா. I think that should be good. More lemon வேணா நம்ம more lemon add பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிகாஷன் நல்லா இறங்கினதும் அந்த மின்ட்டோடைய அந்த புதினாவுடைய அந்த எசன்ஸ் நல்லா அதில் இறங்கினதும் நம்ம வந்து வடிகட்டணும் இல்லையா? ஆமா. வடிகட்டி இப்போ சக்கரை போட்டு வச்சிருந்தோம், அதில் வடிகட்டணும். இப்போ அந்த சக்கரை மெல்ட் ஆகணும். அதுக்குள்ள நம்ம லெமனும் சேர்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஃபார் கார்னிஷிங். ஓகே, வில் டேக். ஸோ இது எந்த அளவுக்கு சக்கரை கரைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நவ் இஸ் த ஃபைனல் பார்ட். இப்போ சக்கரை கரைஞ்சிருச்சு இல்லையா? நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த டீயோட ஃப்ளேவர். So now I'm going to fill the glass with ice. Okay. நடுவில் ஒரு லெமன் ரைன் போட்டுக்கலாம். ஓகே. அது இருக்க உங்களுக்கு you will get the essence actually. That's iced tea actually. Okay. Iced tea. Chicken. Wow. சர்விங் தான் சூப்பர்பா இருக்கு. நிறைய ஐஸ் கியூப்ஸ் போட்டு அந்த ஐஸ் கியூபோட கொஞ்சம் நம்ம ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ஒரு லெமனோட ஒரு இது ஃபில் பண்ணி சூப்பர்பா இருக்கு.